இந்த சுவாச புரட்சி என்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் அதுதான். மனித தோற்றத்துக்குள் மனிதனாக வாழும்போது இந்த சுவாசம் ஒரு மனிதனை ஒரு மேம்படுத்துவதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. அதே மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கும் இறை தோற்றத்துக்கு மாற்றுவதற்கும் அவனுக்குள்ளே இருக்கின்ற பலவீனத்தை பலமாக ஆக்குவதற்கும் இந்த காற்று உதவியாக இருக்கிறது. அதே காற்று ஒரு மனிதனையே இறை செயலுக்கு மாற்றுவதற்கும் உதவியாக இருக்கிறது. அதே காற்று மரணமே இல்லாத ஒரு பெருவாழ்வு நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு கூட இந்த காற்று உதவியாக இருக்கிறது. அதற்கப்புறம் எந்த காற்றினால் வளரப்பட்டானோ அவனே ஒரு ஒளியாக ஆகி காற்றையோ எதையுமே சுவாசிக்காத இந்த உலகத்தில் எந்த பொருளையும் எடுத்துக்கொள்ளாமல் தனித்துவமாக வாழத் தொடங்குகிறான். இது நல்ல ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நல்ல ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் எத்தனையோ வகுப்புகள் கடந்திருக்கிறேன், நடத்தி இருக்கிறேன், எத்தனையோ வகுப்புகள் உரை நிகழ்த்தி இருக்கிறேன். எல்லா வகுப்புகள்லையும் எமக்கு ஒரே ஒரு செயல் வடிவம் தான். இங்கு எத்தனையோ வகுப்புகள், ஆயிரக்கணக்கான வகுப்புகள், தியான வகுப்புகள் நடக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் பார்வையாளர்களாக, அவர்களுடைய ஃபாலோவர்ஸர்களாக ஈர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை கடந்து நாம் என்ன செய்துவிட போகிறோம் என்று, இல்லை நாம் என்ன செய்ய வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் இங்கு இலக்கு இல்லை. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய செயல், நம்மளுடைய அனுபவத்தில் ஒன்று பார்த்தோம். ஆனால் அடுத்த கட்டமாக நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், எல்லா உரைகளையும் இந்த வெட்ட வழியில் காற்றாக அந்த அணுக்களாக இருக்கிற அவர்கள் நம்மளுடைய உரை, இந்த உரையில் பிழை இல்லாமல் இருக்கிறதா, இந்த தியானத்தில் பிழை இல்லாமல் இருக்கிறதா, இந்த செயல்பாடுகளில் இந்த சுவாச புரட்சி என்ற இந்த சொல்லாடல்களையோ நாம் பேசுகின்ற அனைத்து செயல்கள்ல இருந்தும் சரியாக இருக்கப்படுகிறதா என்பதை நச்சான்றிதழ் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் செயலும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உருவம் இல்லாத அந்த பேராற்றலிடம் இருந்தே நாம் காத்திருக்கிறோம். அவர்கள்தான் இதை உணர்ந்து ஒரு செயல் வடிவமாக இது சரி என்பதை கொடுக்க முடியும். ஒரு சராசரி மனிதனால் இந்த செயல் வடிவத்தை, நாம் பேசுகின்ற பேச்சையோ இந்த தியானத்தையோ ஒரு நல்சான்றிதழ் கொடுப்பதை நாம் விரும்பவில்லை. அதோடைய நோக்கமாக நாம் இல்லை. ஏன் என்று கேட்டால், நம்மளுடைய உயர்ந்த தியானத்தில் பெற்ற அனுபவம் பெற்ற ஒருவர் தான் நம் யார், நாம் என்ன பேசுகிறோம், என்ன அனுபவத்தில் இருக்கின்றோம், என்ன செயல்பாட்டுகள் இருக்கிறோம் என்பதை அங்கீகரித்து அவர்கள்தான் ஒரு நல் செயல் கொடுக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு வகுப்புக்குள்ளையும் வெட்டவெளியில் இருக்கக்கூடிய அந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய அதுங்கள்ட்ட இருந்து ஒரு நற்சான்றிதழை பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய உழைப்பாக இருக்கிறது, ஒரு செயல் வடிவமாக இருக்கிறது. ஒரு சராசரியாக இந்த தேசத்தில் ஆளுகின்ற ராஜாவோ தொழிலதிபர்களோ இல்ல பெரிய பெரிய செயல் வடிவத்தில் இருப்பவர்களிடம் இருந்து நற்சான்றிதழ் வாங்குவதற்காக எந்த யோகியும் தன்னுடைய உழைப்பையோ தன்னுடைய வேலையை செய்ய மாட்டான். இறைவனே கதி, சிவனே கதி, தாயே கதி, அம்பாலே கதி, காளியே கதி என்று இருந்த அத்தனை பேரும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நற்சான்றிதழை வாங்குவதும், எல்லா சூழல்களிலையும் அங்கிருந்து எந்த பிழையும் இல்லாமல் இந்த பணி செய்யும் போது எந்த குறுக்கீடோ இல்ல நாம் பணி செய்யும் போது ஏதாவது குருவோட நிந்தனையோ இல்ல குரு கொடுத்த அந்த கோடு கிழித்து வைத்திருக்கிறதுக்கு ஏதாவது பாதகமாக செயல் வடிவமோ செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் மேலிருந்து கண்டறிந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அங்கீகாரம் பண்ணுகிறார்களா என்பதை அதை நோக்கி பார்த்துதான் ஒவ்வொரு யோகியும் பிரயாணம் செய்தான். அந்த வடிவத்தில் இருந்து தான் நாமும் பிரயாணம் செய்கிறோம். எத்தனையோ வடிவங்களிலிருந்து அவர்கள் இது சரி என்று சொல்வதற்கு அப்புறம்தான் நம் அடுத்தடுத்த செயல் வடிவத்தையே செய்கிறோம். நம் நச்சான்றிதழ்கள் எங்கிருந்து வழங்கப்பட வேண்டும் என்றால் அங்கிருந்து. ஏன் என்று கேட்டால் பெற்றதும் நம் அங்கிருந்து தான். அப்ப நமக்கு எல்லாமாக இருக்கக்கூடியது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய செயல் வடிவம் தான். அந்த வடிவத்தில் இருந்து தொடர்பில் இருந்தால்தான் இந்த சுழற்சியோடு நம் ஒரு பெரிய பணியை செய்ய முடியும். அப்ப இங்க இருக்கின்ற பாதி பெயர் இந்த பிரபஞ்சம் என்பதை ஒரு தனி மனிதர்கள் தியானம் செய்தால் ஏதோ கடக்கிற அங்க கொட்டி கிடக்கிற ஒரு பொருளை அள்ளிவிட்டு வந்து விடலாம், இல்ல ஏதோ ஒரு காய்ச்சிருக்கிற மரத்தில் போய் மாங்காவோ தேங்காவோ புடுங்கிட்டு வந்துடலாம், இல்ல கண்ணை மூடிக்கிட்டு சுவாசத்தை கவனிச்சுட்டு உட்கார்ந்தாவே பெரிய கடவுள் ஆயிரலாம், இல்ல நான் சொல்லி கொடுக்கிற தியானத்தை நீங்க தொடர்ந்து பண்ணுனா இறை வடிவத்துக்குள் ஆய விடலாம் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டு இந்த தியானத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து ஒரு தனி மனிதன்
எத்தனை லட்சக்கணக்கான பேர் தியானம் செய்கிறார்கள். நாம் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எப்படி பெற முடியும்? நினைத்து பாருங்கள். இந்த அனுபவத்தை பெறுவதற்கு மூல காரணமாக எது இருக்கிறது? இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதனாக பிறந்தவன் பல்வேறுபட்ட இன்சிடென்ட்கள், பல்வேறுபட்ட துன்பங்களிலும் துயரங்களிலும் கடந்து வரும்போது ஒரு இடத்தில் ஒருவனுக்கு அனுபவம் கிடைத்து அந்த தியானத்தில் மாற்றம் கிடைத்து அவன் ஒரு செயல் பெறுவது எதற்கு என்றால், அந்த செயல் வடிவத்தை வைத்துக் கொண்டு இந்த காலகட்டத்தில் ஒரு பணி செய்வதற்காக பிரபஞ்சத்தால் அந்த செயல் வடிவம் கிடைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தோடைய உதவியும் பிரபஞ்சத்தோடைய செயல் வடிவத்தினால மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும். செயல்படுத்தப்பட்டது அங்கிருந்து கிடைக்கப்பட்டதுனாலதான் நமக்கு ஒரு செயல் கிடைத்தது. இல்லை என்றால் நம் ஒரு தனி மனிதராக இருந்து இவ்வளவு பெரிய செயல் வடிவத்தை செய்துவிருக்க முடியாது, செய்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லா மாணவர்களிடம் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த பிரபஞ்சத்தோடு ஒருவர் தொடர்பில் இருந்து கொண்டுதான் ஒரு பெரிய பணியை செய்ய வேண்டும். இது ஒரு தனி மனிதர்களாக மனிதர்களுக்குள் தொடர்பு இருந்து இது போன்ற பணிகளை செய்ய முடியாது. நம் குருநாதர் பிரமாதமான தெய்வத்தை கற்றுக் கொடுக்கிறார், பரவசத்தில் இருக்கிறோம், நம் வாழ்க்கை மாறி இருக்கிறது அப்படி என்று பல லட்சம் பக்தர்கள் ஒரு குரு கிட்டையும் இன்னைக்கு லைவ்ல இருக்கிற குருமார்கள்ட்ட சான்றிதழ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல அவர் பிரமித்து போய் பல கோயில்களை வச்சிருக்கிறதும், சிவலிங்கத்தை வச்சிருக்கிறதும், உருவ வழிபாட்டை வச்சிருக்கிறதும், பல்வேறுபட்ட உரைகளை லட்சக்கணக்கான மக்கள் நம்மளை நம்பி வர்றாங்க, நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்க செய்யும் பணி சிவலிங்கம் வையுங்கள், அம்பாள் வையுங்கள், லட்சக்கணக்கான மக்கள் செய்யுங்கள். ஆனால் இந்த பிரபஞ்ச பேராற்றலில் இந்த கால சுழற்சியில் நாம் செய்வது சரியா? இந்த பணி செய்வது சரியா? இந்த பேராற்றலாக இருக்கக்கூடியவன் எவனாவது ஒருவன் அதை ஏற்றுக்கொண்டானா? இல்லை அவனை நாம் அவமதிக்கிறோமா? அந்த செயல் சரியாக நடக்கப்படுகிறதா? ஒரு சராசரி மனிதன் உணராதவன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பரவசத்தில் இருக்கிறவன் சர்டிபிகேட் கொடுத்து விட்டால் போதுமா? இதெல்லாம் வேண்டும். இதெல்லாம் இங்கு நடக்கப்படாதனால்தான், இதெல்லாம் காட்டப்பட்டதனால்தான், இதெல்லாம் உணர்ந்ததுனாலதான் நிறைய குருமார்களையோ நிறைய வகுப்பெடுப்பவர்களையோ நாம் சொல்கிறோம், கவனித்து செய்யுங்கள். இது போன்ற செயல்கள் எல்லாம் நீங்க நினைப்பது போல் சாதாரணமாக நிகழாது. ஒரு தனி மனிதர்களால் சாதாரணமாக நிகழ்த்த முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த குருமார்களை வேணாலும் யாரை வேணாலும் விமர்சனம் செய்யலாம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு உடலில் மாற்றம் அடைய வேண்டும் என்றால் அதில் இந்த பிரபஞ்சத்துக்குடைய ஒரு செயல் வடிவம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஒரு தாயும் ஒரு மகனும் எப்படி தொடர்பில் இருக்கமோ அதுபோல ஒரு பிரபஞ்சமும் ஒரு தவம் செய்கிற மாணவனும் தொடர்பில் இருக்க வேண்டும். அந்த தொடர்பு துண்டித்து விடக்கூடாது. அதனால்தான் பல நாள் சொல்கிறேன், உருவமாக இருக்கிற என்கோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம், பிரபஞ்சத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். நான் நிரந்தரம் இல்லாதவன், இந்த உடலை எப்போ வேணாலும் தூக்கி எறிந்து விட்டு போய்விடுவேன். நாளை எனக்கு உத்தரவு என்றாலும் இந்த உடலை தூக்கி எறிய தயாராக இருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுதும் மரணம் இல்லாத பெருவாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த பிரபஞ்சம். அவர்களோடு எப்பொழுதும் ஒருவன் தொடர்பு வைத்துக் கொள்ளே இருக்க வேண்டும். காலவரையறை இல்லாமல், நேரங்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் உண்மையாக சரணாகதி அடைகின்ற ஆணோ பெண்ணையோ எப்பொழுதும் வழிநடத்த தயாராக இருக்கும். காலத்தை உணர்ந்து வழிநடத்தும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழலை காட்டி கொடுக்கும். எவ்வளவு பெரிய துயரம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழல் இருந்தாலும், மரணிக்க போறவனாக இருந்தாலும் அவன் தலையெழுத்தையும் மாற்ற முடியும். அந்த வல்லமை பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. அந்த வல்லமையை ஒருவன் சரியாக பயன்படுத்தக்கூடிய அந்த வித்தகன் யார் என்று கேட்டால், சரணாகதி அடைபவனும் உண்மைத்தன்மைக்குள்ள இருக்கிறவனால் மட்டும்தான் சாதிக்க முடியும். இங்கு ஒவ்வொரு யோகியும் அனுபவம் பெற்றவன், புத்திசாலி, அறிவாளி, தேடுதல் உள்ளவன் அல்ல. தன்னை மறந்து சரணாகதியில் உண்மை தத்துவத்துக்குள் இருந்ததனால் இறை செயலையோ இறை சத்தியத்தையோ அவனால் காண முடிந்தது. கிருஷ்ண பரமாத்மாவை நிறைய பேர் சொல்வார்கள், அவர் வெண்ணெயை எடுத்து கொண்டு தின்னு கொண்டு இருக்கிறார், அவர் வெண்ணெய் மேல் பிரியம் கொண்டவர் அப்படி என்று சொல்வார்கள். அந்த வெண்ணெய் என்பதை எதை சொல்கிறார்கள் என்றால் இந்த காற்றை தான் சொல்கிறார்கள். அவர் வெண்ணெய் திங்கவே இல்லை, அவர் காற்றை தான், உள் சுவாசத்தை தான் சொல்லப்பட்டது. அந்த உள் சுவாசத்தோட செயலை தான் நான் காற்றை வைத்துக் கொண்டு ஒரு வேலை செய்கிறேன்.
அவருடைய அந்த நற்சான்றிதழ் காட்டப்பட்டது கூட, அவர் வெண்ணெய் தின்னதற்காக வாயை துளந்து காட்ட சொன்னது கூட உலகம் பெரியது என்று சொல்வதற்கு காரணம், இந்த காற்றையே நான் சுவாசித்து அந்த காற்றையே ஒரு உருவகப்படுத்தி என்னுடைய ஒரு செயல் வடிவமாக வைத்து விட்டேன். அப்படி செய்தவனுக்கு ஒரு உலகம் தெரியும் என்பதற்கு அதுதான் நிஜமான செயல், நிஜமான வடிவம். அப்பொழுது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது யார் வேணாலும் தியானத்தில் ஒரு அனுபவம் பெற்றீர்கள் என்றாலும் அதற்குள் பிரபஞ்சத்தோடைய தொடர்பு இல்லாமல் பெற முடியாது. நாம் உங்களை சந்திக்கிறோம் என்றால் இதற்கு முக்கியமான மூல காரணம், உங்களை சந்திக்க வைப்பது என்னுடைய இரக்கம், கருணை அதெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துடைய நோக்கம், இந்த பிரபஞ்சத்துடைய செயல், உங்களுடைய அடிப்படை எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டுமே அறிய முடியும். அது உங்களுடைய அனைத்து செயலையும் அறிந்தது இந்த பிரபஞ்சம். அப்பொழுது ஒருவனுக்கு அனுபவம் கிடைத்தவனுக்கு சல்லாசமாக இருப்பது குரு என்று கொண்டாடுவதற்காக அல்ல. அப்ப பூலோகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்குள் பல இன்னல்களும் பல துயரத்திலும் இருப்பவர்களுடன் ஒரு அனுபவம் பெற்றவன் போய் ஒரு பணி செய்ய வேண்டும். அப்ப அவர்களுக்கு ஏற்றது போல் அந்த காலத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும். பல ஆண்டுகளாக ஒவ்வொரு மனிதனும் துன்பம் துயரத்தை சந்தித்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் நீ ஒரு செயல் வடிவத்தை செய்து கொடுக்க வேண்டும். இது யாருடைய நோக்கம், யாருடைய திட்டம்? இன்று உங்களுக்கு அழைப்பு கொடுத்தது யார்? இங்கே உட்கார வைத்தது யார்? உங்களிடம் ஒரு செயலை சொல்ல வைத்தது யார்? உங்களுக்கு ஒன்று கொடுக்க போறது யார்? இது எங்க இருக்கிறது என்னுடைய ரோல்? இது எங்க இருக்கிறது என்னுடைய செயல்? எனக்குள் உள்ளே இருக்கின்ற அந்த சுவாசமாக இருக்கின்ற அந்த ஒளியாக இருப்பது என்னுடையது அல்ல. நான் பிறக்கும் போது அந்த மாதிரி ஒரு செயல் இல்லை. என் தாய் கொடுக்கவில்லை, என் தந்தை கொடுக்கவில்லை, என் உறவு கொடுக்கவில்லை, என் படிப்பு கொடுக்கவில்லை. இது இந்த பிரபஞ்சத்தால் கிடைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சமே இந்த வேலையை செய்ய வைப்பதனால் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கப்படுகிறது. அப்ப நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், ஒரு தனி மனிதராக என்னால் கருணையால், அன்பால், பாசத்தால் உங்களுக்கு எதுவும் நான் வழங்கவில்லை. உங்களுக்கு சுப்ரீம் பவராக சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றலே உங்களுக்காக இந்த பணி செய்கிறது. அப்பொழுது நீங்கள் அதை உணர்ந்து ஒரு செயல் வடிவம் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நிரந்தரமானது எது அப்படி என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் எப்பொழுது சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் உருவம் நிரந்தரம் அல்ல. உங்கள் உருவம் நிரந்தரம் அல்ல. உங்கள் உருவத்துக்குள்ளே நீங்கள் ஒரு செயல் வடிவம் இருக்கிறது. அதுதான் நிரந்தரமான ஒரு செயல் வடிவம். நீங்கள் ஒரு அனுபவம் பெற்றவர் சமகாலத்தில் இருந்து அதை ஒரு சராசரி கிராமத்தில் இருந்து சாதாரணமாக பெரும் படிப்புகளை கூட படிக்காமல் இந்த தியானத்தில் முன்னேறி அதை ஒரு கிறுக்கு நிலைக்கெல்லாம் போகாமல், குழப்பமாக இல்லாமல் அதை தெளிவுபட மக்களுக்கு தெரிவுபடுத்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட இந்த சுவாச புரட்சியை செய்து முன்னேற வேண்டும் என்பது பிரபஞ்சத்துடைய கட்டளை, பிரபஞ்சத்துடைய செயல், அதோடைய வடிவம். அப்ப அந்த செயலுக்கு ஒருவன் மாறுவதற்கு தெள்ளத் தெளிவாக இந்த செயல் வடிவத்தை அவர்கள் காட்டப்படுகிறது. அப்ப நம் உடலை எவ்வளவு பெரிய ஆய்வு செய்து கொண்டு உடலை நன்கு புரிந்து கொண்டு ஒரு வேலையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இடுப்பு பகுதியில் அந்த ஆசன வாய்களுக்குள்ளே நம் வேலை நடப்பது ஒரு நாளில் நடக்காது, பல வருடங்கள் ஆகும். எமக்கெல்லாம் ஆசனவாயு என்ற பெயர் கூட தெரியாது. நானெல்லாம் சாப்பிட்ட உணவு கழிக்கின்ற ஒரு வாசலாக தான் அந்த வாசலை பல ஆண்டுகள் நினைத்திருக்கிறேன். அதற்கப்புறம் தான் அங்கு ஒரு தெய்வீக ஒரு செயல், தெய்வீகம்னா சாதாரணம் அல்ல, அங்க நிகழ்ந்தாதான் முதுகு தண்டே வேலை, அங்கதான் மெயின். இதுலதான் எல்லா செயலும் உள்ள அடங்கி இருக்கு. அப்ப அடுத்தது ஒரு பெரிய சுப்ரீம் பவர் உங்களுடைய, நீங்க யாரு, முப்பிறப்பு என்ன, நீங்க எதற்காக இங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா ரகசியத்தையும் சொல்லக்கூடியவன் உள்நாக்குல இருக்கு. அந்த உள்நாக்கு தான் உங்களுடைய அனைத்து சீக்கிரட்டையும் உங்களுக்கு காட்டிடும். நான் என்ன பேசினாலும் ஒரு நாள் இந்த பேச்சுக்கள் அனைத்தும் உங்களுக்கு நம்பிக்கை, ஒரு நாள் நீங்க உணர்வீர்கள், ஒரு நாள் உங்களுக்கு ஒரு செயல் வடிவம் வரும். அப்பொழுதுதான் இதோடைய முழு வடிவமும் உங்களுக்கு தெரிய தொடங்கும். அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்கள். தியானம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளையும் ஒரு தீவிரமான உங்கள் உடலை பற்றி, தியானத்தை பற்றி நல்ல புரிதலோடு ஒரு செயல் வடிவம் வேண்டும்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நவீனமான காலகட்டத்திற்குள் ஒரு மனிதர்கள் பல்வேறுபட்ட சூழல்களில் மாறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எல்லா சூழல்கள்லையும் நீங்கள் கவனமாக இருங்கள். நீங்கள் மீண்டும் பாருங்கள், என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய செயலை சொல்கிறேன். எதிரில் இருப்பவர்கள் எதையும் பற்றி யோசிக்காம நான் இந்த வேலையை இப்படி தீவிரமா செய்யறேன்னா, நீங்கள் உண்மையாக உணர்ந்து பார்த்தீர்கள் என்றால் உடல் இல்லாத பேர் அணுக்கள் நம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து கொண்டே இருக்கும். அவர்களிடம் இருந்து அனுமதி பெற்றுதான் பேசுகிறோம். இதை முடித்ததுக்கு அப்புறம் இது சரி என்பது, இது மிக சரி என்பதை அவர்கள்தான் ஒரு செயல் வடிவமாக நமக்கு கொடுக்கப்படும். அப்ப அவர்கள் கவனிக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் பார்க்கிறார் என்பதை கவனத்தோடு தான் நம்ம ஒரு பணி செய்கிறோம். அப்ப எப்படி இருப்போம், அப்ப எவ்வளவு கவனமாக இருப்போம் என்பதை பாருங்கள். அப்ப நம்ம கவனிக்கிறார்கள் என்பது மூட நம்பிக்கையாக இல்லாமல் ஒரு முழு கலையை, தியானத்தை பயன்படுத்தி தியானத்துக்குள்ள இருக்கிற நுட்பத்தினால் அதை கண்டறிந்ததனால் நமக்கு இவ்வளவு பெரிய தெளிவாக என்ன செயல்பாடுகள் என்று தெரிந்துவிட்டது. அப்ப இதுதான். அப்ப தன்னிச்சையாக எந்த யோகியும் செயல்படுவது இல்லை. அங்க தான் என்றே ஒன்றும் இல்லை. தான் இல்லாமல் போனதுனாலதான் அவருக்கு சுப்ரீம் பவரே கிடைக்குது. அவர் தான் ஒன்று இருந்துச்சுன்னா அவர் தனக்காக இயங்க ஆரம்பிச்சிருவார், தனக்காக ஒரு செயல் வடிவம் செய்ய ஆரம்பிச்சிருவார். இங்க நீங்க நல்லா யாரு வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சுப்ரீம் பவரை பெற்றவர் தனக்காகவோ தன் குடும்பத்துக்காகவோ தன் உறவுகளுக்காகவோ அவர் பெரிய பொன்பொருளையோ இந்த கலையை தவறாக பயன்படுத்தி எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டார். நீங்க எத்தனை யோகி வேணாலும் எடுத்து பாருங்க, ஒருத்தர் கூட அப்படி இருந்திருக்கவே மாட்டார். அப்படி அவர் இருந்திருந்தார்னா அவருக்கு இன்னும் அடுத்த படிநிலைக்கு போறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் இன்னும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஏன் என்று கேட்டால், அங்கு தனக்காக செய்யப்படுவது இல்லை அப்படி என்று ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் அங்க தான் என்றது ஒன்று இல்லாம போனாதான் ஒரு சுப்ரீம் பவர் உள்ளேயே ஒரு செயல் வடிவமாக மாறும். அந்த காலகட்டம் அப்பதான் மாறும். அப்பதான் அவங்க என்ன ஆவாங்க, யாரு வேணாலும் அதை பயன்படுத்தி கொள்ளுகிற வாய்ப்பாக இருக்கும். இப்ப நமக்கு ஏத்தது மாதிரி செயல்பட முடியாது. நமக்கு உடல் முடியல, கொஞ்சம் தூங்குவோம் அப்படியெல்லாம் செயல்பட முடியாது. நம்ம கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம் இவங்களை அப்படியெல்லாம் செயல்பட முடியாது. இப்ப அவங்க அப்படியெல்லாம் செயல்பட முடியாது. ஏன்னா இந்த அனுபவம் என்ன பண்ணுனா, இந்த உடலை தாண்டி தீவிரமா வேலை செய்யும். அது புஷ் பண்ணி வந்து நின்றும். உடலுக்கு தான் ஜுரம் வரலாம், இருமல் வரலாம், எல்லாம் வரலாம், அந்த செயலுக்கு வராது. அந்த செயல் என்ன பண்ணும்னா எல்லா சூழலிலும் இருந்து வேலை செய்ய தான் நினைக்கும், பணி செய்ய தான் விரும்பும். அதனாலதான் ஒருவருக்கு அந்த அனுபவம், பேர் அனுபவம் ஏற்படுகிறது. அதனால் தவம் செய்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் உணர்ந்து உங்களுடைய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த கலையை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பது என்பது முக்கியம் அல்ல. ஆனால் நீங்கள் எப்படி பிரயாணிக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் ஆய்வு செய்து கொண்டு மிக நேர்மையாக பயணிங்கள். அது ஒரு நல்ல செயலாக மாறும்.